போன வாரத்தோட கண்டினியூஷனை நம்ம பார்ப்போம். 5ஆம் பாடம் அனாலிட்டிக்கல் ஜியாமெட்ரி வகுமுறை வடிவ கணிதத்தில் ஒரு சில கணக்குகளை நம்ம பார்த்தோம். அதில் முக்கியமாக பரவளையத்தில் 2 டைப் ஆஃப் பரவளையம் சம் போட்டோம், 5 மார்க்ஸ் சம். இப்போ நம்ம இன்னொரு 5 மார்க்ஸ் சம்மாக நம்ம இப்போ போட போகிறோம். இது நீள்வட்டம் எலிப்ஸுக்குரிய ஒரு சம். ஓகே, இது நான் வாசித்து பாருங்கள். ஃபைண்ட் த சென்டர், ஃபோசை, வெர்டிசஸ், லென்த் ஆஃப் major and minor axis of the ellipse 4x square plus 36y square plus 40x minus 288y plus 532 equal to 0. இந்த எலிப்ஸ், ஹைப்பர்போலா, பேரபோலாக்கான ஃபார்முலா எல்லாமே போன கிளாஸில் நம்ம படிச்சிட்டோம். இப்போ நம்ம கணக்கு செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போது சொல்யூஷனுக்கு இதை எடுத்து எழுதிக்கோ. 4x ஸ்கொயர் 36y ஸ்கொயர் ப்ளஸ் 40x மைனஸ் 288y ப்ளஸ் 532 ஈக்குவல் டு 0. கொஸ்டின் எழுதிக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, எக்ஸ் தனியாக இதை பாருங்கள், இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, எடுத்துக்கிட்டேன், ஒரு ப்ராக்கெட் போட்டுக்குவோம். அடுத்தது ஒய் தனியாக எங்கெங்கே இருக்குது, 36y ஸ்கொயரும் மைனஸ் 288y நம்பர் அந்த பக்கம் கொண்டு போய்டு, ப்ளஸ் 532 இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 532. ஓகே, என்ன பண்ணணும், திருப்பி இன்னொரு சொல்கிறேன். எக்ஸ் தனியாக, ஒய் தனியாக, கான்ஸ்டன்ட் தனியாக. இப்போது இதில் 4ம் வெளியே எடுக்கலாம், எக்ஸும் எடுக்கலாம். ஆனால் நான் 4 மட்டும்தான் எடுப்பேன். அப்போ 4 எடுத்தாச்சுன்னா 10 × 4 40. இது ரெண்டுலேயும் அதே மாதிரி 36 எடுக்கலாம், ஒய்யும் எடுக்கலாம். நான் 36 மட்டும் எடுத்துக்கிறேன். 36 எடுத்துக்கிட்டால் மீதி 288ல் 36 எடுத்துகிட்டா 8 வரும். நீங்கள் பின்னாடி அதை மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். எதை 36 8ஆல் பேருக்குன்னா 288 வரும். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டெப் புரியுதா? என்னது ரெண்டாவது ஸ்டெப்பு, பொதுவாக இருக்கக்கூடிய நம்பர் எடுக்கணுமே தவிர எக்ஸையோ ஒய்யோ எடுத்துடக்கூடாது. 3வது ஸ்டெப்பு, ஒரு நம்பரை சேர்க்க போகிறேன். அது என்ன நம்பர்னு பாருங்கள். 10 ஈரஞ்சு 10 2 மடங்காக எழுதுகிறேன். ஓகே, அதேமாரி இங்கேவா 8 ஈர்நாள் 8 2 மடங்காக எழுதுகிறேன். ஓகே, ஈக்குவல் டு மைனஸ் 532 எழுதிட்டேன். ஒன்றும் செய்யலை. 10 ஈரஞ்சு 10 8 ஈர்நாள் 8. இப்போது எக்ஸுக்கும் 2க்கும் நடுவில் இருக்கிற நம்பரை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ண போகிறேன். அப்போது இந்த பக்கம் 5 ஸ்கொயர் ஆட் பண்ணிட்டேன். அப்போ மதிப்பு மாறும். இங்கேயும் நான் 5 ஸ்கொயராக தான் ஆட் பண்ணணும். ஏன் சார் பண்ணல? நான் பொறுமையாக. இந்த 5 ஸ்கொயர் தனியாக இல்லை, இது 4ஆல் பெருக்கப்பட்டுக்குது. அப்போது 5 ஸ்கொயர் 25, 25 4 பெருக்குன்னா 100. ஆக்சுவலாக அங்கே அப்போ நான் 100 தானே சேர்த்துருக்கேன், கரெக்டாக? இப்போ இங்கே வாய் உங்களுக்கு நல்லா புரியும். 2க்கும் ஒய்க்கும் நடுவில் இருக்கிற நம்பரை ஸ்கொயர் பண்ணணும். இதான் நம்பர், அது 4 ஸ்கொயர். அப்போ 4 ஸ்கொயர்னால் இங்கேயும் நான் 4 ஸ்கொயர் தான் போடணும். நான் போட மாட்டேன். ஏன் போட மாட்டேன்னா 4 ஸ்கொயர் தனியாக இல்லை, 36ஆல் பெருக்கிருக்கு. அப்போது 4 ஸ்கொயர் 16, 16 36ஆல் பெருக்குனா 576. இப்போ இது ரெண்டையும் கூட்டிக்கோ. 100ம் 576 கூட்டினா 676. அதை கழிக்கணும். எதில்? 532 கழிச்சிடு. மீதி என்ன வரும் சொல்லுங்கள்? 144. அப்போ இந்த பக்கம் 144. ஸோ இங்கே 2 வேலை செஞ்சுருக்கிறேன். ஒரு வேலை என்னென்னா 2 மடங்காக எழுதுனேன். ரெண்டாவது வேலை என்னென்னா 2க்கும் எக்ஸ்க்கு நடுவில் இருக்கிற நம்பரை ஸ்கொயர் பண்ணி இந்த பக்கம் ஆட் பண்ணால் அந்த பக்கம் ஆட் பண்ண. அதேமாதிரி ஒய்க்கும் 2க்கும் நடுவில் இருக்கிற 4 ஸ்கொயரை இங்கேயும் ஆட் பண்ண, இங்கே ஆட் பண்ண. இப்போ ஏன் சார் அப்படி பண்ணீங்கன்னு கேட்பேன். ஃபார்முலா பாருங்கள். a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். ஏனா எக்ஸு, பின்னா 5. அப்போ என்னாகும்? ஏனா எக்ஸு, பின்னா 5, a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர். அதேமாரி இங்கே வா, a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். ஏனா ஒய், பின்னா 4, மைனஸ் 2ab வருதுனால மைனஸ் 4. புரிஞ்சிடுச்சா? இதுக்காக தான் நம்ம அதை செஞ்சோம். இப்போ முழுவதையும் நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒரு குறிப்பிட்ட எண்ணால் நம்ம வகுத்துறோம். எந்த நம்பர் அது? 144ஆல் வகுக்கணும். டிவைட் த்ரூ அவுட் பை 144. 144 144 அடிச்சுட்டா 1 வரும். அதே மாதிரி 4 144 அடிச்சுட்டா 36 நாள் 144. அதே மாதிரி இங்கே இருக்கிற 36 144 அடிச்சுட்டா 4 36 144 வந்துடும். ஓகேவா? இப்போது நமக்கு எப்படி கிடச்சிச்சுன்னா, இங்கே பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இந்த வடிவத்துக்கு வந்துடுச்சு. ஓகேவா? இப்போது
இந்த எலிப்ஸு 2 வகை இருக்கும். ஒன்று வந்து இப்படி வரையலாம் இல்லையா, இன்னொரு எலிப்ஸை இப்படி வரையலாம். இப்போ இந்த எலிப்ஸ் தான் எப்படி நான் சொன்னேன்னா, எக்ஸ் ஆக்சிஸ் 36 சென்டிமீட்டர் இப்படி, ஒய் ஆக்சிஸ் 4 தான் இங்கே பாருங்கள். ஸோ அதனால் எக்ஸ் ஆக்சிஸ் பெருசாக இருக்கும், ஒய் ஆக்சிஸ் சின்னதாக இருக்கும். ஓகேவா? இப்போது நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, கேபிட்டல் எக்ஸ் அப்படின்னு சொன்னால் நான் சொன்ன பாருங்கள், பேரபோலா நடத்தும்போது, பரவலை நடத்தும்போது ஸ்மால் எக்ஸ் ப்ளஸ் 5, கேபிட்டல் ஒய்னு சொன்னால் ஸ்மால் ஒய் மைனஸ் 4. இதுக்கு பேர் ஷிஃப்டிங் த ஆரிஜின் சொன்னேன், ஆதியை நகர்த்தன்னு சொன்னேன். அப்போது ஏ ஸ்கொயர் அப்படின்னு சொன்னால் 36, நெக்ஸ்ட் பி ஸ்கொயர் அப்படின்னு சொன்னால் 4. இதிலேருந்து நம்ம எதை கண்டுபிடிக்கலாம், ஏவை 6 6 36, இதிலேருந்து பியை கண்டுபிடிக்கலாம் 2 2s are 4. ஸோ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி வச்சிட்டோம். இப்போ கொஸ்டினுக்கு போவோம். முதலாவது சென்டர். நீங்கள் இந்த எக்ஸாம்பிள் 5.25 பார்த்தீங்கன்னா சென்டர் இருக்காது, ஃபோசைலேருந்து தான் ஆரம்பிச்சிருக்கோம். நான் சேர்த்து இதையும் கண்டுபிடிச்சிடறேன், ஏன்னா எப்போவுமே ஃபஸ்ட்டு சென்டர் தான் கேட்போம். இதுதான் சென்டர், தமிழில் மையம். ஓகே, மையம், இங்கிலீஷில் சென்டர். என்ன ஃபார்முலா, சென்டர் ஆக்சுவலி எதுவாக இருக்கும், ஆரிஜினாக இருக்கும், 0, 0. இதை பாருங்கள், இதுதான் சென்டர். ஆனால் இப்போ ஆதியை நகர்த்திட்டோம். எப்படி நகர்த்தணும், கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய்ன்னு சொல்லி. அப்போ எப்படி எழுதணும், கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு 0, கேபிட்டல் ஒய் ஈக்குவல் டு 0. எதுக்கு பேர் கேபிட்டல் எக்ஸ்னு வச்சோம், ஸ்மால் எக்ஸ் ப்ளஸ் 5க்கு பேர் கேபிட்டல் எக்ஸ்னு வச்சோம். எதுக்கு பேர் கேபிட்டல் ஒய்னு வச்சோம், ஸ்மால் ஒய் மைனஸ் 4க்கு பேர் கேபிட்டல் ஒய்னு வச்சோம். அப்போ +5 இந்த பக்கம் வந்தால் -5, -4 இந்த பக்கம் வந்தால் +4. அப்போ சென்டர் என்னன்னா -5, 4. இதுதான் புதிய சென்டர். சென்டரை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு என்ன கேட்டிருக்கான் பாருங்கள், ஃபோசை. ஃபோசைனா குவியம். ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நான் கண்டிப்பாக எக்ஸென்ட்ரிசிட்டியை கண்டுபிடிச்சாகணும். எக்ஸென்ட்ரிசிட்டினா என்ன, மைய தொலைவு தகவு. மைய தொலைவு தகவு கண்டுபிடிச்சாதான் நான் ஃபோக்கஸ் கண்டுபிடிக்க முடியும். புரியுதா? அப்போ அது என்ன ஃபார்முலா, E = √1 - b square by a square. ஸோ √1 அப்படியே எது இருக்குது பாருங்கள், b square 4, a square 36. அப்போ 4/36. இங்கே ஒரு தப்பு பண்ணுவாங்க சில பசங்க, ஸ்கொயர் பண்ணிவிடுவாங்க. 4 ஸ்கொயர் அது கிடையாது, b ஸ்கொயரே 4 தான், a ஸ்கொயரே 36 தான். ஓகே, இப்போது பொதுவாக 36 எடுத்துக்கோ, குறுக்கு பெருக்கல் பண்ணு. 36, 36ல் 4 கழிச்சிடு. 36ல் 4 கழிச்சா 32/36. இப்போது இதை அடிச்சிரு பார்க்கலாம். அடிச்சிட்டா என்ன வரும், 8/9. 8 4 32, 9 4 36. 4ஆம் வாய்ப்பாட்டில் அடிக்கிறேன். 8க்கு ரூட் எடுத்தால் 2√2, 9க்கு ரூட் எடுத்தால் 3. ஸோ நம்ம யாரை கண்டுபிடிச்சி முடிச்சிட்டோம், எக்ஸென்ட்ரிசிட்டி கேட்கலன்னு நினைக்காத, அது நமக்கு யூஸ் ஆக போகுது. ஆக்சுவலாக நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இப்போது ஃபோக்கஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஃபோக்கஸ் அப்படின்னு சொன்னால் குவியம். இதில் 2 குவியம் இருக்கிறதுனால ஃபோசை அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ஃபோக்கஸ் என்னன்னா F1 AE, 0. இங்கே பாருங்கள், இதில் எங்கே ஃபோக்கஸ் இருக்குது, இதுதான் ஃபோக்கஸ் F1, இது F2. எக்ஸென்ட்ரிசிட்டின்றது அது ஒரு கான்ஸ்டன்ட், அதை படத்தில் குறிக்க முடியாது. இது கேபிட்டல் எக்ஸ், இது கேபிட்டல் ஒய். அப்போ கேபிட்டல் எக்ஸ் = ஏ மட்டும் எழுது, கேபிட்டல் ஒய் = 0 போடாத. ஏன் சார் போடாதன்னா, நீங்கள் ஏற்கனவே போட்டு கண்டுபிடிச்சிட்ட. ஸோ நம்ம மறுபடியும் செஞ்சு டைமை வேஸ்ட் பண்ண வேணாம். கேபிட்டல் எக்ஸோட வேல்யூ இங்கே இருக்குது பாரு, ஸ்மால் எக்ஸ் ப்ளஸ் 5. ஸோ ஸ்மால் எக்ஸ் ப்ளஸ் 5 = ஏ. ஏவும் கண்டுபிடிச்சி வச்சிட்ட 6, ஏ இஸ் 6. ஈயும் கண்டுபிடிச்சிட்டு வச்சிட்ட 2√2/3, 2√2/3. அப்போது 3யை 6ஆல் அடித்தா என்ன வந்துடும், 2. 2 2s are 4, 4√2. எது, எக்ஸ் ப்ளஸ் 5. அப்போ எக்ஸ் = என்னன்னா 4√2 - 5, ப்ளஸ் 5 இந்த பக்கம் வந்தால் -5. ஸோ புதிய குவியம் எக்ஸ் எவ்வளோனா 4√2 - 5. அடுத்தது நான் என்ன செய்யணும், y = 0 போட்டு கண்டுபிடிக்கணும். நான் வேணான்னு சொல்லிட்டேன், ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஆன்சர் 4. ஸோ ஒரு ஃபோக்கஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இன்னொரு ஃபோக்கஸை கண்டுபிடிக்கணும். அதுக்கு பேர் F2ன்னு வச்சுக்குவோம். -AE, 0. அது +AE, 0, இது மைனஸ். அப்போ இது கேபிட்டல் எக்ஸ் போட்டுக்கோ, இதுக்கு கேபிட்டல் ஒய் போட்டுக்கோ. ஸோ இப்போ கேபிட்டல் எக்ஸ் = என்னன்னா -AE,
எது கேபிட்டல் எக்ஸ்? இங்கே பார்த்தோம் பாருங்கள், ஸ்மால் எக்ஸ் ப்ளஸ் 5. ஸோ ஸ்மால் எக்ஸ் ப்ளஸ் 5 ஈக்குவல் டு ஏ. ஏ எவ்வளோன்னு பார்த்தோம்? ஏ இஸ் 6. எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம்? 2√2/3. ஸோ 3 6 அடிச்சிட்டா 2 வரும். 2 2s are 4. 4√2 வரும். ப்ளஸ் 5 இந்த பக்கம் வந்தால் -5 வந்துடும். ஸோ புதிய குவியம் என்னன்னு சொன்னால் -4√2 -5, அடுத்தது என்ன பண்ணணும்? ஒய்க்கு 0 போடணும். நீ போடாத, ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்ட. ஆன்சர் என்னென்னா 4. ஸோ இப்போ நம்ம எதையும் கண்டுபிடிச்சிட்டோம். சென்டர் கேட்கல, புக்கில் எல்லாம் இருந்தாலும் கண்டுபிடிச்சோம். எக்ஸென்ட்ரிசிட்டி கண்டுபிடிச்சாதான், மைய தொலைவு விகிதம் கண்டுபிடிச்சாதான் ஃபோக்கஸ் கண்டுபிடிக்க பிடிச்சாச்சு. இப்போது வேர்டிசஸ் நம்ம பார்க்கலாம். இப்போது வேர்டிசஸ்னால் முனைகள் வந்து என்ன ஃபார்முலானா ஏ 0, A'-A, 0. நம்ம எலிப்ஸ் நம்ம ஏற்கனவே வரைஞ்சோம். அதில் வேர்டெக்ஸ் எங்கே இருக்குன்னா, இது ஒரு வேர்டெக்ஸ், இது ஒரு வேர்டிசஸ். ஸோ ரெண்டு வேர்டெக்ஸ், ரெண்டு சேர்த்து தான் வேர்டிசஸ் ப்ளூரலில். வேர்டெக்ஸ் நம்பது A' முனைகள். ஓகே, அதேமாதிரி பாருங்க, இது கேபிட்டல் எக்ஸ், இது கேபிட்டல் ஒய். அப்போ கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ. கேபிட்டல் எக்ஸ் என்றால் நம்ம என்னன்னு சொல்லி பார்த்தோம். கேபிட்டல் எக்ஸ்னால் ஸ்மால் எக்ஸ் ப்ளஸ் 5. ஏன்னு சொன்னால் என்னென்னு பார்த்தோம்? 6 6. அப்போது +5 இந்த பக்கம் வந்தால் -5. அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 1. இதை சப்ஸ்டியூட் பண்ண, அப்போ ஏ முனைகள் எக்ஸ் வந்து 1, ஒய்க்கு 0 போட்டால் ஏற்கனவே சொல்லிட்டோம். ஒய்க்கு 0 போட்டால் என்ன வரும்? 4 வரும். ஸோ 4 போட்டுக்க. ஒரு முனையை முடிச்சுட்டு இப்போ அடுத்த முனை. அதே மாதிரி எக்ஸுக்கு -a போடணும். எக்ஸுக்கு -a. கேபிட்டல் எக்ஸ்னால் எக்ஸ் ப்ளஸ் 5, ஏன்னா 6 மைனஸ் இருக்கிறதுனால -6 போடுறேன். அப்போது +5 இந்த பக்கம் வந்தால் -5, -6 -5 -11. அப்போ A' என்னென்னா எக்ஸு -11. ஏற்கனவே நம்ம போட்ட மாதிரி ஒய் வந்து 4 தான். ஸோ வேர்டெக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது என்ன கேட்டோன்னா லென்த் ஆஃப் மேஜர் ஆக்சிஸ். தமிழில் நெட்டச்சின் நீளம். அதை நம்ம இப்போ கண்டுபிடிக்கலாமா? அதுக்கு என்ன ஃபார்முலானா AA' ஈக்குவல் டு 2A. எங்கே சார் இருக்குது நெட்டச்சின்னு கேட்குறது? நம்ம இந்த நீண்ட பகுதி தான் நெட்டச்சு AA'. அப்போது குறுகிய பகுதி BB', அது குற்றச் மைனர் ஆக்சிஸ். ஈஸி பாருங்கள், ஒரே லைனில் முடிச்சிடலாம். ஏ எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம். ஏன்னா 6, 6 2 12 முடிஞ்சிடுச்சா? அடுத்தது லென்த் ஆஃப் மைனர் ஆக்சிஸ். தமிழில் குற்றச்சின் நீளம். இது ஃபார்முலாலாம் தெரிலனா ஒன்றும் செய்ய முடியாதுப்பா. ஸோ அதுக்கு என்ன ஃபார்முலா? BB' ஈக்குவல் டு 2B. இது இன்னும் பெரிய ஃபார்முலா இல்லை, ஈஸியான ஃபார்முலா தான். B எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம். B இஸ் ஈக்குவல் டு 2. அப்போது 2 2s are 4. இந்த சம் முடிஞ்சிடுச்சுப்பா. அடுத்த சம் போகலாம். இந்த சம் எக்ஸாம்பிள் 5.2 எக்ஸசைஸ் 5.2ல 8வது கணக்கில் 5வது கணக்கு. இந்த கணக்கு என்னென்னு பாருங்கள். ஃபைண்ட் த சென்டர், ஃபோர்ஸை, வேர்டிசஸ், டைரக்ட்ரிசஸ் கேட்டான். ஆனால் போன சம்மில் டைரக்ட்ரிசஸ் கேட்கல, மேஜர் ஆக்சிஸும் மைனர் ஆக்சிஸோட லென்த்து கேட்டான். ஸோ ஒன்று செய்யும்போது உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகிடும். எதை கேட்டாலும் நீங்கள் செஞ்சிடலாம். இப்போ நான் சொன்னதை இன்னொரு வாட்டி சொல்கிறேன். கொஸ்டின் எழுது. 18x² 12y² -144x + 48y + 120 ஈக்குவல் டு 0. கொஸ்டின் எழுதியாச்சு. ஃபஸ்ட் ஸ்டெப் என்னன்னு சொன்னேன், ஞாபகம் வருதா? ஃபஸ்ட் ஸ்டெப் எக்ஸெல்லாம் ஒன்றா வச்சுக்கணும். அதாவது 18x² 144x எக்ஸை ஒன்றா வச்சாச்சு. அடுத்தது ஒய்லாம் ஒன்றா வச்சுக்கணும். என்னென்ன ஒய் இருக்குது? 12y² 48y ஒன்றா வச்சுக்கணும். அடுத்தது இந்த கான்ஸ்டன்ட் 120 இந்த பக்கம் வந்தால் -120. ஓகே, ஃபஸ்ட் ஸ்டெப்பு தான். செகண்ட் ஸ்டெப் என்ன செய்யணும்? பொதுவாக இருக்கிற நம்பரை மட்டும் எடுக்கணும். எக்ஸ் எடுத்துகிட்டு போகிறேன். பொதுவாக என்ன இருக்குன்னா நம்பர் 18. அப்போ மீதி 18 எடுத்துட்டுனா 144 எத்தனை 18 இருக்குது? 8 18 144. அதே மாதிரி இதில் 12 எடுத்துகிட்டு ஒய் எடுக்கக்கூடாது. 12 4 48 ஈக்குவல் டு -120. ஸோ செகண்ட் ஸ்டெப்னால் என்னன்னு சொல்லுவேன்? நம்பர் எடுக்கணும். ஃபஸ்ட் ஸ்டெப்னா என்னன்னு சொல்லுவேன்? எக்ஸ்லாம் ஒன்றா வச்சுக்கணும், ஒய்லாம் ஒன்றா வச்சுக்கணும், கான்ஸ்டன்ட்டை அங்கே கொண்டு போயணும். மூணாவது ஸ்டெப்பில் 2 வேலை செய்வோம். ஒரு வேலை என்னன்னு சொன்னால் 2 மடங்காக எழுதுதல். 4 8 அப்படின்னு எழுதுறது.
அதே மாதிரி இங்கே பாருங்கள், 2 மடங்காக எழுதுனா 2 4ன்னு எழுதுறது ஈக்குவல் டு -120. ரெண்டாவது வேலை என்னென்னா, எக்ஸுக்கும் 2க்கும் நடுவில் இருக்கிற நம்பர் 4, அதை ஸ்கொயர் பண்ணி இங்கேயும் ஆட் பண்ணோம், இங்கேயும் ஆட் பண்ணோம். 4 ஸ்கொயர் 16ன்னு ஆட் பண்ணால் தப்பாயிடும். ஏன் சார்னு கேட்டால் 16 தனியாக இல்லை, எதோட சேர்ந்துருக்கு, 18ஓடு சேர்ந்துருக்கு. அப்போது 16 18 எவ்வளோன்னா 288. அடுத்தது ஒய்க்கும் 2க்கும் நடுவில் இருக்கிற நம்பர் 2, அதை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் இங்கேயும் நான் 2 ஸ்கொயர் போடக்கூடாது, 2 ஸ்கொயர் 4 தனியால் 12ஓடு சேர்ந்துருக்கு. 12 4 48. ஓகே, இப்போ இது ரெண்டையும் கூட்டின்னு இதை கழிக்கணும். 288ஓட 48 கூட்டினா வரும், 8 8 16, 1 9 10 13, 2 1 3. இதுலேருந்து எதை கழிக்கணும், 120 கழி. 6ல் 0 போனால் 6, 3ல் 2 போனால் 1, 3ல் 1 போனால் 2, 216 வந்துடும். சரி, அப்போது ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் என்ன இருக்குது, 216 இருக்குது. பிங்கவா 18 எடுத்துக்கோ, இதை ஏன்னு வச்சுக்கோ, இதை பின்னு வச்சுக்கோ. ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயருக்கு ஃபார்முலா a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். அதே மாதிரி பாரு, இதை ஏன்னு வச்சுக்கோ, இதை பின்னு வச்சுக்கோ. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயருக்கு ஃபார்முலா a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர். ஏனா ஒய், பினா 2. முழுவதையும் 216ஆல் வகு. 216 214 டிவைட் பண்ணால் 1 வரும். 18 214 அடிச்சிட்டா 12 18 216. அதே மாதிரி இங்கே 12 214 அடிச்சா 18 வந்துடும். 18 12 216. இப்போ பாருங்கள், இந்த வடிவத்துக்கு வந்துடுச்சு. ஃபார்ம் என்ன ஃபார்முக்கு வந்துடுச்சு, எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 என்ற வடிவத்துக்கு வந்துடுச்சு. அதுதான் நம்ம ஷிஃப்டிங் த ஆரிஜின், ஆதி நகர்த்துன்னு சொல்லுவோம் இல்லையா. கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய். எது கேபிட்டல் எக்ஸு, ஸ்மால் எக்ஸ் மைனஸ் 4. எது கேபிட்டல் ஒய், ஸ்மால் ஒய் ப்ளஸ் 2. ஏ ஸ்கொயர் என்றால் 12, பி ஸ்கொயர் என்றால் 18. தேர்ஃபோர் ஏ என்றால் √12, அதே மாதிரி பி என்றால் √18. இங்கே பாருங்கள், 4 3 12, 4க்கு ரூட் எடுத்தால் 2, 2√3. அதே மாதிரி 9 2 18, 9க்கு ரூட் எடுத்தால் 3, 2 உள்ளே இருக்கும். ஆனால் உள்ளே கூட கொண்டு போய் 3 உள்ளே கொண்டு போனால் 9 ஆகிடும், 9 2 18 ஆகிடும். 2 உள்ளே கொண்டு போனால் 4 4 3 12. ஓகேவா? ஸோ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி வச்சுட்டேன். இப்போ இந்த எலிப்ஸ் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் தயவுசெய்து பாரு. இப்படி இருக்கும். ஏன் சார் மாற்றி வரைகிறீங்க அப்படின்னு கேட்பேன். இங்கே பாரு, எக்ஸுக்கு 12 சென்டிமீட்டர், ஒய்க்கு 18 சென்டிமீட்டர். அப்போ எக்ஸு சின்னதாக இருக்கணும், ஒய் பெருசாக இருக்கணும். இப்போ ஃபார்முலா எல்லாம் அதுக்கேற்ற மாதிரி மாறும். எப்படி இருந்தாலும் நம்ம அழகாக செய்யலாம், ஒரு பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு வந்து சென்டர், இதுக்கும் மையம், மையம்னா சென்டர். சென்டர் அந்த படத்துக்கும் 0 0 தான், இந்த படத்துக்கும் 0 0. ஏன்னா சென்டர்னா ஆரிஜின், ஆரிஜின்னா ஆதி. ஸோ இப்போ பாருங்கள், கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு 0, கேபிட்டல் ஒய் ஈக்குவல் டு 0. எது கேபிட்டல் எக்ஸ், ஸ்மால் எக்ஸ் மைனஸ் 4 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 4. எது கேபிட்டல் ஒய், ஸ்மால் ஒய் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. அப்போ ஒய் ஈக்குவல் டு -2. ஸோ புதிய சென்டரை கண்டுபிடிச்சிட்டு மையத்தை 4, -2. ரெண்டாவது என்ன கண்டுபிடிப்போம், எஸ் எக்ஸென்ட்ரிசிட்டி. எக்ஸென்ட்ரிசிட்டி அப்படின்னா மைய தொலைவு தகவு, மைய தொலைவு தகவு. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா, E ஈக்குவல் டு √1 மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் தான் கரெக்டு. ஆனால் இப்போ படம் மாறிடுச்சு இல்லையா, அப்போ ஏ ஸ்கொயர் பை பி ஸ்கொயர்னு போடணும். புரியுதா? இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்குதுன்னு கேட்பேன், நான் சொல்கிறேன் பொறுமையாரு. இப்போ ஏ ஸ்கொயர் எவ்வளோனா 12, பி ஸ்கொயர் எவ்வளோனா 18. ஓகேவா? இப்போ காமனாக என்ன எடுத்துக்கோ, 18. ஒரு 18, 18 மைனஸ் 12. 18ல் 12 போனால் 6/18. ஸோ 6ஆம் வாய்ப்பாட்டில் அடி, 1 6 6, 3 6 18. சரி, இப்போ நான் ஒன்று சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த சாதாரண இப்படிப்பட்ட எலிப்ஸில் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் போட்டோம். இப்போ நீ இது ஞாபகத்துக்கு வர, நீ பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் தான் போடுவேன். அப்படி போட்டால் என்ன பிரச்சனை வரும்னு பாரு. பி ஸ்கொயர் மேலே 18 வந்துடும், கீழே 12 வந்துடும். அப்போ ஓர் 12, 12 மைனஸ் 18 -6 வரும். ரூட்டுக்குள்ளே மைனஸ் வந்தால் என்ன வரும், காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஒரு சாப்டரை படித்து முடிச்சிட்டோம் இல்லையா.
காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஐ வந்துடும். ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர்னால் இமேஜினரி, கற்பனையில் படம் வரைய முடியாது. ஓகே, அப்போ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. என்ன ஆன்சர் வந்துச்சு? எக்ஸென்ட்ரிசிட்டிக்கு ஆன்சர் √1/3. 1க்கு ரூட் எடுத்தால் 1, 3க்கு ரூட் எடுத்தால் √3. ஓகே, அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபோக்கஸ். இங்கே பாருங்கள், இங்கே வந்துடும் ஃபோக்கஸ். இது F1, இது F2. நான் எக்ஸென்ட்ரிசிட்டி குறிக்க முடியாதுன்னு சொன்னேன், ஏன்னா அது ஒரு நம்பர்னு சொன்னேன். ஞாபகம் வச்சுருக்கியா? ஸோ ஃபோக்கஸ் அப்படின்னு சொன்னால் குவியம். 2 ஃபோக்கஸ்ன்றதுனால குவியங்கள், ஃபோர்ஸைன்னு சொல்லுவாங்க. ஒரு ஃபோக்கஸ்க்கு என்ன ஃபார்முலா? F1 ஆஃப், நல்லா கவனி, அங்கே ஏஇ கமா 0ன்னு போட்டேன், இங்கே 0 கமா பின்னு போடுவேன். ஏன்னா இங்கே வந்துச்சு பாருங்கள், புரியுதா? மாற்றி போகிறதுனால 0 கமா பி. இது கேபிட்டல் எக்ஸ், இது கேபிட்டல் ஒய். எக்ஸ் ஈக்குவல் டு 0 போட வேணாம், ஏன்னா ஏற்கனவே இங்கே கண்டுபிடிச்சிட்டேன். எக்ஸ் ஈக்குவல் டு 0 போட்டு கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ எதை மட்டும் போடு? y ஈக்குவல் டு பி மட்டும் போடு. கேபிட்டல் ஒய் என்றால் என்ன? ஸ்மால் ஒய் ப்ளஸ் 2. பி என்றால் என்ன? பி என்றால் 3√2. ஓகேவா? பிஇ, இ எக்ஸென்ட்ரிசிட்டி எவ்வளோன்னு பார்த்தோம்? 1/√3. சரி, இதை சுருக்கலாமா? 3ஐ எப்படி எழுதலாம்? √3 × √3ன்னு எழுதலாமா? ஆல்ரெடி ஒரு √2 இருக்கா, பக்கத்தில் 1/√3 இருக்கா, ஒரு √3ஐ அடிச்சிடு. அப்போ √3 × √2 தான் இருக்குது. √3 × √2 √6. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணி இங்கே எழுதியிருக்கிறேன். அப்போது +2 இந்த பக்கம் வந்தால் -2. யாரை கண்டுபிடிச்சிட்ட? ஒய்யை கண்டுபிடிச்சிட்ட. எக்ஸ் ஈக்குவல் டு 0 போட்டால் என்ன வரும்னா 4 வரும். அப்போது ஒரு ஃபோக்கஸ் என்னென்னா 4, √6 - 2. அடுத்தது ரெண்டாவது குவியம் F2ன்னு எடுத்துக்கோ. அதுக்கு 0, -bன்னு போகணும். ஸோ இது கேபிட்டல் எக்ஸ், இது கேபிட்டல் ஒய். எதை மட்டும் எடுத்துக்கோ? ஒய் ஈக்குவல் டு -b மட்டும் எடுத்துக்கோ. கேபிட்டல் ஒய் என்றால் என்ன? ஸ்மால் ஒய் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு -b எவ்வளோனா 3√2. இ எவ்வளோன்னு சொன்னால் 1/√3. இதை சிம்பிளிஃபை பண்ணுறது இன்னொரு வாட்டி சொல்கிறேன் பாருங்கள். 3 எப்படி எழுதலாம்னா √3 × √3ன்னு எழுதலாம். பக்கத்தில் √2 இருக்குது, அதுக்கு பக்கத்தில் 1/√3 இருக்குது. அந்த √3 அடிச்சிட்டோன்னா √3 × √2 3 6 என்ன ஆகுதுன்னா -√6. அப்போ +2 இந்த பக்கம் வந்தால் -2. ஸோ புதிய குவியம் F2 எவ்வளோனா, ஃபஸ்ட்டு எக்ஸை சொல்லணும். எக்ஸ் ஈக்குவல் டு 0 போட்டால் 4 வரும். ஒய்க்கு என்ன வந்துச்சுன்னா -√6 - 2. ஸோ அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு சொன்னால், கொஸ்டினை பாருங்கள். டைரக்ட்ரிசஸ் அப்படின்னா இயக்குவரை கண்டுபிடிக்கணும். இயக்குவரை எங்கே இருக்கும் அப்படின்னு சொன்னால் இங்கே பாருங்கள், இதுதான் இயக்குவரை. ஓகேவா? இப்போது ஒரிஜினலாக டைரக்ட்ரிசஸ்க்கு என்ன ஃபார்முலான்னா x + a/e x + a/e = 0. இன்னொரு இயக்குவரை என்னென்னா x - a/e = 0. இது எதுக்குன்னா, இந்த மாதிரி நீள்வட்டத்துக்கு டைரக்ட்ரிக்ஸ் இப்படி இருக்கும், அதுக்குரிய ஃபார்முலா இது. இப்போ நம்ம பார்த்தோம், இந்த நீள்வட்டம் இப்படி இல்லை, ஆப்போசிட்டாக வந்துச்சு. அதுக்கு என்ன ஃபார்முலானா y + b/e = 0. ஒன்றும் இல்லைங்க பாருங்கள், எக்ஸ்னா ஒய் பண்ணும், ஏனா பின்னு பண்ணும், அவ்வளோதான். இன்னொன்று என்ன? y - b/e = 0. இப்போ நமக்கு கேபிட்டல் ஒய் என்றால் என்ன, பி என்றால் என்ன, இதெல்லாம் நமக்கு தெரிய வேண்டும் இல்லையா? கேபிட்டல் ஒய்னா என்ன? கேபிட்டல் ஒய்னா ஸ்மால் ஒய் ப்ளஸ் 2, ஸ்மால் ஒய் ப்ளஸ் 2 ப்ளஸ் பி அப்படின்னு சொன்னால் பியோட வேல்யூ 3√2. ஸோ 3√2 பை ஈயோட வேல்யூ என்னன்னா 1/√3. 1/√3 = 0. அப்போது y + 2 ப்ளஸ் இந்த √3 மேலே போய்டும் இல்லையா? அப்போ என்ன வரும்? √3 × √2 √6 = 0. அதே மாதிரி இங்கே பாருங்கள், கேபிட்டல் ஒய்னா என்னென்னு பார்த்தோம்? ஸ்மால் ஒய் ப்ளஸ் 2, பினா 3√2, ஈனா 1/√3 = 0. அப்போது y + 2 √3 × √2 √6 = 0. அவ்வளோதான்பா. இந்த கேள்விக்கு நம்ம முனைகள்னா என்ன?
வேர்டிசஸும் கண்டுபிடிச்சிடலாம். வேர்டிசஸ் முனைகள். எது முனைகள்? இப்போ இது இந்த எலிப்ஸ் இல்லையா, ஸோ இதுவும் தான் முனைகள். அப்போ இது பி, இது பி டேஷ். ஓகேவா? அப்போ அதுக்குரிய ஃபார்முலானா 0, பி பண்ணும். இது பி டேஷ் வந்து 0, -b. அந்த எலிப்ஸ்க்கு இந்த எலிப்ஸ்க்கு வந்து இது ஏ, இது ஏ டேஷ். இதுதான் இதுக்கு ஃபார்முலா a, 0, இதுக்கு ஃபார்முலா மைனஸ். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க சம் இது ஆப்போசிட் எலிப்ஸ். ஸோ இது கேபிட்டல் எக்ஸ், இது கேபிட்டல் ஒய். x = 0 போட்டு நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். அதனால் அது வேணால் நம்ம எதை மட்டும் போடுவோம், ஒய்க்கு என்ன பண்ணணும், y + 2. ஸோ அப்போ y = bனா ஒய்க்கு y + 2, b எவ்வளோன்னு சொன்னால் 3√2. அப்போது +2 இந்த பக்கம் வந்தால் -2, 3√2 -2. அப்போது புதிய வேர்டெக்ஸ் எக்ஸுக்கு 0 போட்டால் என்ன ஆகுன்னு பார்த்தோம், 4 வரும்னு பார்த்தோம். ஸோ 4, 3√2 -2. இங்கே அதே மாதிரி எக்ஸுக்கு 0 போட வேணாம், டைம் வேஸ்ட் பண்ண வேணான்ட்டேன். y = -b. கேபிட்டல் ஒய்னா ஸ்மால் y + 2, bனா 3√2, +2 இந்த பக்கம் வந்தால் -2. அப்போது புதிய முனை என்னன்னு கேட்டால் எக்ஸுக்கு 4 போட்டுக்கோ, ஒய்க்கு -3√2 -2. ஸோ எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. அடுத்த சம் போகலாம். இது வரைக்கும் நம்ம பரவளையத்தில் 2 கணக்கு போட்டோம், நீள்வட்டத்தில் 2 கணக்கு போட்டோம். இப்போ நம்ம அதிபரவளையத்துக்கு போக போகிறோம். இங்கிலீஷில் பேரபோலாவில் 2 சம் போட்டோம், எலிப்ஸில் 2 சம் போட்டோம். இப்போ ஹைப்பர்போலாவில் புக்கில் எக்ஸசைஸ் 5.2ல் 8th சம்மில் 6th சம் 9x² - y² - 36x - 6y + 8 = 0 என்ற அதிபரவளையம்னா ஹைப்பர்போலா. அதிபரவளையத்தின் மையம்னா சென்டர், குவியங்கள்னா ஃபோசை, இயக்குவரைனா டைரக்ட்ரிசஸ், முனைகள்னா வேர்டிசஸ் ஆகியவற்றை காண்க, ஃபைண்ட். ஓகே, இப்போ நம்ம அதே சம் தான் அப்படியே செஞ்சுட்டே போகிறோம். பாருங்கள், கொஸ்டின் எழுதிக்கோ. 9x² - y² -36x -6y + 18 = 0. ஸோ கொஸ்டினை தான் எழுதியிருக்கேன், வேறு ஒன்றும் செய்யலை. இப்போது கொஸ்டினை பார்த்தே இது ஹைப்பர்போலாவா எலிப்ஸான்னு கண்டுபிடிச்சிடலாம். சார் ஒரே மாதிரி தானே சார் இது, டிஃப்ரென்ஸ் இல்லைன்னு நினைப்பீங்க. பாரு, y² முன்னாடி மைனஸ் வந்துக்குது பாரு, இதை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். எலிப்ஸ்க்கு y² முன்னாடி ப்ளஸ் வரும். இன்னொரு வாட்டி சொல்கிறேன், எலிப்ஸ் நீள்வட்டத்துக்கு y² முன்னாடி ப்ளஸ் வரும். ஹைப்பர்போலா அதிபரவளையத்துக்கு y² முன்னாடி மைனஸ் வரும். ஆனால் ஸ்டெப்ஸ்லாம் அங்கே செஞ்சது தான். ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம், எக்ஸ்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கணும், ஒய்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கணும், கான்ஸ்டன்ட்டு இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம். +18 இந்த பக்கம் வந்தால் -18. எக்ஸ்லாம்னா என்ன சொல்கிறேன், 9x² -36x சொல்கிறேன். ஒய்லாம் என்ன சொல்கிறேன்னா, இங்கே பாருங்கள், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்யணும். என்ன கேர்ஃபுல்னா, y² முன்னாடி மைனஸ் இருக்குல்லையே, அதை வெளியே எடுத்துடணும். இப்போது -6y நான் +6y எழுதுவோம். ஏன்னா மைனஸ் எடுத்துட்டேன் இல்லையா, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் வந்துடும், +18 இந்த பக்கம் வந்தால். ஸோ இந்த இடம் தான் நீ கேர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம தப்பு பண்ணிவிடுவேன், நீ எக்ஸாமில் எல்லா பசங்க தப்பு பண்ணுற இடம் இதுதான். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் அப்படின்னா என்னென்னு கேட்டால், எக்ஸ் தனியாக ஒய் தனியாக, கான்ஸ்டன்ட் இந்த பக்கம் செஞ்சாச்சு. ரெண்டாவது ஸ்டெப் சொல்லி பார்க்கலாம், பொதுவாக இருக்கிற நம்பர் எடுக்கணும். காமன் நம்பர் 9 எடுத்துகிட்டு 9 4 36. காமனாக இங்கே எதுவுமே இல்லை, அப்போ அப்படியே எழுது. அதுக்காக உட்காந்து எழுதிட்டுருக்காது. காமனாக இல்லைன்னு உட்காந்துட்டு இதே ஸ்ட்ரக்காகி நின்றுடாது. இருந்தால் அடி, இல்லைன்னா விட்டுடு. மூணாவது ஸ்டெப்பில் 2 ஸ்டெப் செய்வோம். என்ன செய்வோம்னா, 2 மடங்கு எழுதுவோம். 2 4ன்னு எழுதுவோம். அதுக்கப்புறம் அதேமாதிரி இங்கே வா, 2 மடங்குனா மல்டிபிள் ஆஃப் 2 3s are 6ன்னு எழுதுவோம். = -18. இது ஒரு ரெண்டாவது வேலை என்னென்னா, எக்ஸுக்கு 2க்கும் நடுவில் இருக்கிற நம்பரை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுவோம், வர்க்கப்படுத்தி கூட்டுவோம். 2² 4. உடனே இங்கே 4ன்னு போடக்கூடாதுன்னு சொன்னேன், ஏன்னா 4 தனியாக இல்லை, 9ஓட பெருக்கி இருக்குது. 9 4 36. இங்கே அதேமாதிரி ஒய்க்கு 2க்கும் நடுவில் 3 இருக்குது. 3 ஸ்கொயர்னால் 9. 9ன்னு எழுதக்கூடாது. ஆனால் என்ன செய்யணும்னா, 9க்கு முன்னாடி என்ன இருக்குன்னா மைனஸ் இருக்குது பாருங்கள். அப்போ இது என்னன்னா -9. ஆனால் எலிப்ஸ்க்கு +9 வரும். இங்கே என்ன வந்துக்குது -9. சப்போஸ் இங்கே ஒரு 3 இன்ச்சுன்னு வச்சுக்கேன். அப்போ 9 3 27. என்ன 27னா -27 எழுதணும். ஓகேவா, இந்த இடம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அப்போ -18 -9 எவ்வளோனா -27. அதோட எதை சேர்க்கணும், +36 சேர். 36ல் எதை சேர், +36 -27. அப்போ என்ன ஆன்சர் வந்துடும், 9 வந்துடுமா? ரைட்.
அப்போ ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் என்ன இருக்குது 9. இங்கே வா 9 a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். ஏனா எக்ஸு, பின்னா 2. ஸோ a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். இங்கே பாரு a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். அப்போது ஏனா ஒய், பின்னா 3 ஹோல் ஸ்கொயர். ஸோ இங்கே ப்ளஸ் இருக்கிறனால ப்ளஸ், இங்கே மைனஸ் இருக்கிறனால மைனஸ். ஓகே, முழுவதும் எதால் வகுக்கணும்னா 9 அளவுக்கு. 9 9 அடிச்சிட்டா 1 வந்துடும். ஒய் ப்ளஸ் 3 ஹோல் ஸ்கொயரை 9 வகுக்குனா 9 வரும். ஏன்னா இங்கே எதுவுமே இல்லை பாரு. அப்போ அப்படியே தான் வரும். இங்கே 9 9 அடிச்சிட்டோன்னா 1 வந்துடும். அப்போது எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் பை 1. இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் ஹைப்பர்போலாவோட ஈக்குவேஷன் நமக்கு கிடச்சிடுச்சு. அதிபரவளையத்தின் சமன்பாடு என்னடனா எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. அந்த ஹைப்பர்போலா எப்படி இருக்குன்னு சொன்னால் இந்த மாதிரி இருக்கும். அதிபரவளையத்தை வரைஞ்சாச்சு, அதுக்கு ஒரு மார்க்கு இந்த வடிவத்துக்கு கொண்டு வந்தாச்சு. இப்போது மீதெல்லாம் நம்ம பழைய இதுதான். என்னது, கேபிட்டல் எக்ஸ் என்றால் என்ன, ஸ்மால் எக்ஸ் மைனஸ் 2. கேபிட்டல் ஒய் என்றால் என்ன, ஸ்மால் ஒய் ப்ளஸ் 3. முந்தி போட்ட மாதிரியே தான், எலிப்ஸே தான். ஹைப்பர்போலாவுக்கும் நீள்வட்டம் ஒன்று தான். ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 1னா ஏ ஈக்குவல் டு 1, பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 9னா பி ஈக்குவல் டு 3. முதல்ல நம்ம எதை கண்டுபிடிக்கணும், சென்டர். சென்டர் அப்படின்னு சொன்னால் மையம். மையத்துக்கு ஃபார்முலா என்னென்னா 0,0 இருக்கு பாருங்கள், இதுதான் சென்டர். ஸோ சென்டருக்கு என்ன ஃபார்முலா 0,0. இது கேபிட்டல் எக்ஸ், இது கேபிட்டல் ஒய். ஸோ கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு 0, கேபிட்டல் ஒய் ஈக்குவல் டு 0. எது கேபிட்டல் எக்ஸ், ஸ்மால் எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. எது கேபிட்டல் ஒய், ஸ்மால் ஒய் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0. அப்போ மைனஸ் 2 இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் 2, ப்ளஸ் 3 இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 3. அப்போ நியூ சென்டர் என்னென்னா 2,-3. ரெண்டாவது ஃபோக்கஸ், குவியம் தான் கண்டுபிடிக்கணும். ஆனால் அது கண்டுபிடிக்க எனக்கு என்ன தேவை, மைய தொலைவு தகவு தேவை. ஃபோக்கஸ் கண்டுபிடிக்க எனக்கு கண்டிப்பாக என்ன வேணும், எக்ஸென்ட்ரிசிட்டி இல்லாமல் ஃபோக்கஸ் கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு என்ன ஃபார்முலானா யூஸ்வலாக ரூட் ஆஃப் எலிப்ஸ்க்கு 1 மைனஸ் போடுவோம், ஹைப்பர்போலாக்கு 1 ப்ளஸ் பண்ணும். ஈஸியாக அப்படி ஞாபகம் வச்சுங்க பாரு. ஹைப்பர்போலாக்கு நடுவில் மைனஸ் வரணும், இங்கேயே சொன்னோன்னா அப்போது இங்கே மைனஸ் வந்தால் இங்கே ப்ளஸ் வரணும் ஞாபகம் வச்சுக்க. வேறு ஒன்றும் இல்லை, ஈஸியாக இருக்கும். 1 ப்ளஸ் பி ஸ்கொயர் எவ்வளோனா 9. இன்னொரு ஸ்கொயர் பண்ணாத, பி ஸ்கொயரே 9 தான். ஏ ஸ்கொயர் எவ்வளோனா 1. 9 1 வகுத்தா 9 தான். அப்போ 1ம் 9ம் எவ்வளோனா 10. ஸோ எக்ஸென்ட்ரிசிட்டி கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும், ஃபோசை. ஃபோசைன்னா என்ன, குவியங்கள். அந்த குவியங்கள் எங்கே இருக்கும், இங்கே இருக்கு பாரு. இது F1, இது F2. ஸோ குவியங்களுக்கு என்ன ஃபார்முலா, ஏஇ அங்கே உள்ள ஃபார்முலா தான், ஏஇ 0. இது கேபிட்டல் எக்ஸ், இது கேபிட்டல் ஒய். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஏஇ. கேபிட்டல் எக்ஸ் என்றால் என்ன, ஸ்மால் எக்ஸ் மைனஸ் 2. ஏ என்றால் 1, இ என்றால் ரூட் 10. 1 இன்ட்டு ரூட் 10 ரூட் 10. மைனஸ் 2 இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் 2. அப்போது புதிய குவியம் என்னென்னா எக்ஸ் வந்து ரூட் 10 ப்ளஸ் 2. ஒய் ஈக்குவல் டு 0 போட்டால் என்ன கிடைக்குன்னு பார்த்தோம், -3 கிடைக்குன்னு பார்த்தோம். ஓகேவா. ரெண்டாவது ஃபோக்கஸ்க்கு என்ன பேர், ரெண்டாவது குவியத்துக்கு -AE, 0. அப்போது இது கேபிட்டல் எக்ஸ், இது கேபிட்டல் ஒய். எக்ஸ் ஈக்குவல் டு -AE. கேபிட்டல் எக்ஸ் என்றால் என்ன, ஸ்மால் எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு -A. ஏ எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம், ஏ இஸ் 1 இன்ட்டு இ. இ வந்து ரூட் 10. 1 இன்ட்டு -1 இன்ட்டு ரூட் 10 மைனஸ் ரூட் 10. -2 இந்த பக்கம் வந்தால் +2 ஆகிடும். அப்போது புதிய குவியம் என்னன்னு சொன்னால் -√10 + 2, ஒய்க்கு 0 போட்டால் என்ன கிடைக்கும், கேபிட்டல் ஒய்க்கு 0 போட்டால் -3 கிடைக்கும். ஸோ இதையும் முடிச்சாச்சு. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இயக்குவரை, டைரக்ட்ரிசஸ். ஓகே, அதை போடலாம். இயக்குவரை எங்கே இருக்கும், இங்கே பாருங்கள், இந்த டைரக்ட்ரிக்ஸ் இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. ஸோ 2 இயக்குவரை. இந்த 2 இயக்குவரைக்கும் ஃபார்முலா, எலிப்ஸ்க்கு என்ன ஃபார்முலாவோ அதே ஃபார்முலா தான். ஸோ இயக்குவரைன்னு எழுதிட்டோம். எலிப்ஸ்க்கு என்ன ஃபார்முலா, x + a/e = 0. இன்னொன்று x - a/e = 0. இப்போது கேபிட்டல் எக்ஸ் இல்லையா, கேபிட்டல் எக்ஸ் என்றால் என்ன, ஸ்மால் எக்ஸ் மைனஸ் 2. ஓகே, ப்ளஸ்
ஏ என்றால் 1 இல்லையா, இ என்றால் √10, இ என்றால் என்ன, √10 ஈக்குவல் டு 0. அவ்வளோதான் ஆன்சர். இது ஒன்றும் சுருக்கலாம் முடியாது. கேபிட்டல் எக்ஸ்னா ஸ்மால் எக்ஸ் மைனஸ் 2, ஏனா 1, ஈனா √10 ஈக்குவல் டு 0. ஸோ அவ்வளோதான்பா, ஏக்கு வரை முடிஞ்சிச்சு. வேர்டிசஸ் அப்படின்னா முனைகள். வேர்டிசஸ்னால் முனைகள். ஸோ இதுக்கு முனைகள் எங்கே இருக்கும் பாருங்கள், இது இருக்குது பாரு, இதுதான் ஏ, இது ஏ டேஷ். ஸோ இவ ரெண்டு தான் இதுக்கு முனைகள் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், முனைகளுக்கு என்ன ஃபார்முலா, எலிப்ஸ்குள்ளதே தான், ஏ ஆஃப் ஏ கமா 0, ஏ டேஷ் ஆஃப் மைனஸ் ஏ கமா 0. இது கேபிட்டல் எக்ஸ், இது கேபிட்டல் ஒய், இது கேபிட்டல் எக்ஸ், இது கேபிட்டல் ஒய். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஏ. கேபிட்டல் எக்ஸ் எவ்வளோ, ஸ்மால் எக்ஸ் மைனஸ் 2, ஏ எவ்வளோனா 1, -2 இந்த பக்கம் வந்தால் +2 ஆகிடும். 1 + 2 எவ்வளோனா 3. அப்போது புதிய வேர்டெக்ஸ் வந்து எக்ஸுக்கு 3, ஒய்க்கு 0 போட்டால் என்ன கிடைக்கும், -3 கிடைக்குமா? ஒய்க்கு 0 போட்டால் என்ன கிடைக்கும், ஒய்க்கு 0 போட்டால் -3 தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், அடுத்தது கேபிட்டல் எக்ஸ் எவ்வளோனா -a, கேபிட்டல் எக்ஸ் ஸ்மால் எக்ஸ் மைனஸ் 2, ஏனா 1, -2 இந்த பக்கம் வந்தால் +2, 2ல் 1 போனால் 1. அப்போது புதிய வார்டெக்ஸ் ஏ டேஷ் எவ்வளோனா எக்ஸுக்கு 1, ஒய்க்கு -3. ஸோ இப்போது ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும். போன வாட்டி நீங்கள் ஒரு சம் வந்து நான் உங்களுக்கு தப்பான எக்ஸாம்பிள் சம்மை ஹோம்ஒர்க்காக கொடுத்துட்டேன், நீங்கள் அதை போட்டுட்டீங்க. அது ஆக்சுவலி கிடையாது. ஆக்சுவலி நான் போட வைக்க வேண்டிய சம் வேறு. நான் சொல்கிறேன் இப்போது, அதை நீங்கள் இந்த வாரத்து ஹோம்ஒர்க்காக செய்யுங்க. இந்த வாரம் ஹோம்ஒர்க் உங்களுக்கு என்னென்னா எக்ஸாம்பிள் 5.26. இது ஆக்சுவலி போன வாரத்துக்குரியது. ஆனால் இந்த வாரத்துக்குரிய ஹோம்ஒர்க்கு நீங்கள் போன வாரமே செஞ்சிட்டீங்க. நான் தப்பாக சொல்லிட்டுக்கிறேன் போல். அதனால் போன வாரத்துக்குரியது இது செய்யணும். இது 1 மார்க் தான். இதை உடனே நீங்கள் செஞ்சு அனுப்பிடலாம். இந்த சம்ஸ் எல்லாம் கொஞ்சம் கவனிங்க. இது வரைக்கும் நம்ம போட்ட சம்ஸ் எல்லாம் லிட்டில் பிட் கஷ்டம்னு சொல்ல மாட்டேன், நீங்கள் கேர்ஃபுல்லாக செய்யணும். இப்போ உதாரணமாக பார்த்தோம்னா, அந்த எலிப்ஸ் இப்படி ஒரு எலிப்ஸ் இருக்குது, மாறி ஒரு எலிப்ஸ் இருக்குது, 2 எலிப்ஸை நம்ம பார்த்தோம். ஸோ அதுக்கு ஃபார்முலா மாறுது. நீங்கள் எதனா ஒன்று மாற்றிட்டாலும் போயிடும். அதே மாதிரி இந்த சம்மில் நம்ம ஹைப்பர்போலா சம்முக்கு பார்க்கும்போது நம்ம நடுவில் அந்த மைனஸ் பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யணும். எல்லாமே 5 மார்க்கு இம்பார்ட்டன்ட் சம் தான் கேட்பாங்க தான். நீங்கள் இதை ஒவ்வொன்றையும் 5 முறை நீங்கள் எழுதி படிச்சிங்கன்னா அதெல்லாம் மனப்பாடம் ஆகிடும். பார்க்கும்போதும் ஒரு 5 முறை பாருங்கள், படிக்கும்போதும் 5 முறை எழுதி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மனப்பாடம் ஆகிடும். ஸோ இந்த வாரம் நம்ம குறைந்த சம்ஸ் தான் செஞ்சுருக்கிறோம். எலிப்ஸில் 2 சம் செஞ்சோம், ஹைப்பர்போலாவில் 1 சம் செஞ்சுருக்கிறோம். ஸோ அப்போ மொத்தம் 3 சம் தான் செஞ்சுருக்கிறோம். இந்த 3 ஆனால் இம்பார்ட்டன்ட் சம்ஸ். ஏற்கனவே பேரபோலாவில் 2 செஞ்சோம். ஸோ 3, 2, 5 சம் நீங்கள் திருப்பி போட்டு பார்க்கணும். அடுத்த வாரம் தொடுகோடு செங்கோடு பார்ப்போம், அப்ளிகேஷன் சம்மும் பார்ப்போம். டேன்ஜென்ட், நார்மல், அப்ளிகேஷன் சம். அதை முடிச்சிட்டோம்னா அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரி முடிஞ்சிச்சு. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், செப்டம்பர் 10க்குள்ளே நம்ம 6 சாப்டரும் முடிச்சிருக்கணும். இப்போ இது அக்டோபர் 2வது வாரமே வந்துச்சு, இன்னும் 5 சாப்டர் கூட முடிக்கல. அடுத்த வாரம் தான் 5வது சாப்டர் முடிப்புன்னு நினைக்கிறேன். அப்போ நவம்பரில் தான் 6வது சாப்டர். நம்ம எவ்வளோ ஸ்லோவாக இருக்கும் பாருங்கள் இல்லையா? உட்காந்து படிங்க, டைம் வேஸ்ட் பண்ணாத. 1 மார்க் வர திங்கக்கிழமை, அதான் நாளைக்கு உங்களுக்கு இந்த திங்கக்கிழமை ராத்திரி 8 மணி 6th சாப்டர். ஸோ அதை முடிச்சிட்டோன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், 2 வாட்டி எல்லா 1 மார்க்கும் எழுதியிருக்கிறோம். அதாவது ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து 6th சாப்டர் வரைக்கும் 2 முறை திருப்பி எழுதியிருக்கிறோம். சரியா? ஸோ இதை நம்ம கவர்மெண்ட் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். 6 சாப்டர்ஸ் நம்ம முடித்து வச்சுருவோம். ஓகே, தேங்க்யூ.